கோயம்புத்தூர் ஸ்பெஷலான அரிசி பருப்பு சாதம். இது எப்பவுமே ட்ரை பண்ணணும்னு நினைப்பேன். பட் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து குக் பண்ணேன். ரொம்ப சூப்பரா வந்துருந்துச்சு. பேன்ல ஆயில் ஹீட் ஆன உடனே கடுகு, சீரகம், ஃப்ளேவருக்கு கொஞ்சமா சோம்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் தேவையான உப்பு, தக்காளி, மஞ்சள் தூள், பெருங்காயம் இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து சாம்பார் பவுடர் தான் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் குழம்பு மிளகாய் தூள்லயே நான் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன்றதால அது வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் தோரம் பருப்புன்னு சொல்லிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து பிஃபோராகவே ஊற வச்சு எடுத்துட்டேன். ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் வைக்கிற அளவு பருப்பு ஆட் பண்ணியிருக்கோன்றதுனால ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டு லிட்டு போட்டு மூடி ஒரு 3 விசிலில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சுட சுட அரிசி பருப்பு சாதம் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சூடாக சர்வ் பண்ணி வீட்டில் இருக்கவங்களுக்கு தரும் போது சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு நல்ல ஃப்ளேவராக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்குமே இது வந்து வித்தின் செகண்ட்ல குக் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபியாக இருக்கும்.